வணக்கம் பிரவீன். திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில் ஆங்காங்கே ரோட்டோரம் உள்ளிட்ட பள்ளங்களில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி அதிக அளவு ஏடிஎஸ் கொசுக்கள் உற்பத்தி ஆகின. அதேபோல் காலை மற்றும் மாலை நேரங்களில் அதிக அளவு கொசுக்கள் தொடர்ந்து குடியிருப்பு பகுதிகள் மற்றும் கல்வி நிலையங்கள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் கொசுக்கள் அதிக அளவு உற்பத்தியின் காரணமாக தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கூலி தொழிலாக பாய்த்து வந்தனர். சுகாதாரத்துறை அதிகாரிகள் எதையும் கண்டுகொள்ளாதால் தற்போது அதிக அளவு கொசுக்கள் உற்பத்தியாகி நகர்பகுதி மட்டுமல்ல கிராம பகுதிகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் டெங்கு கொசுக்கள் பரவி பகல் நேரங்களிலும் அதிகம் கடித்து வருகிறது. இதனால் டெங்கு பாதிப்புகள் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் முதல் கட்டமாக திண்டுக்கலை சேர்ந்த 2 குழந்தைகள் 2 பெரியவர்கள் என 4 பேர் லேசான காய்ச்சலுடன் உடல் நலம் பாதிக்கப்பட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்துள்ளனர். அவர்களின் இரத்த மாதிரிகளை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர்களுக்கு டெங்கு பாதிப்பு உறுதியானதை கண்டுபிடித்தனர். உடனடியாக அவர்களை தனியாக அமைக்கப்பட்ட பிரத்யேக வார்டில் அவர்களை அனுமதித்து தற்போது தீவிர சிகிச்சை அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் மாவட்டம் முழுவதும் உள்ளதால் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தற்போதாவது விழித்துக் கொண்டு பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும் என கூறி வருகின்றனர் சமூக ஆர்வலர்கள். தொடர்ந்து டெங்கு காய்ச்சல் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 10 தாலுகாக்களிலும் பரவினால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். மேலும் மழைக்காலம் துவங்க உள்ள சூழ்நிலையில் தற்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் 4 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட நிர்வாகமும் சுகாதாரத்துறையும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை தற்போது வலுத்து வருகிறது. பிரவீன்.